அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க இது. கொண்டக்கடலை இட்லி கூட சொல்லலாம். வாழைப்பழம் கொண்டக்கடலைலாம் வச்சு செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்க பொருளே வச்சு செஞ்சுருக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட்டை அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு கப், இந்த கப்பில் தான் நான் எல்லாமே அளவு எடுத்திருக்கேங்க. இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதை வெடித்து வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், லைட்டாக வெடித்து வந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா, நல்லா வெடித்து வந்துட்டுருக்கு. இப்போது இது ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அது நல்லா சூடாக இருக்கும். எந்த கப்பில் நம்ம கொண்டக்கடலை எடுத்தோமோ அந்த கப்பில் பாதி கப் அளவுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குல்லையே, அதை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேங்க. இது நல்ல செவக்க வறுக்கணும். சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா செவந்து வரணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு செவந்தால் போதும். இது தனியாக அதே பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இது ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கலாம். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதில் மண்ணெல்லாம் தூசிலாம் இருக்கும் இல்லையா, வடிகட்டி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இதில் கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்த பொருள் நம்ம சேர்க்கலாம். பார்த்திங்கன்னா கொதி நல்லா வந்துட்டுருக்கு. இப்போது அரை மூடி தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் இவ்வளோ சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கம்மி கூட பண்ணிக்கலாங்க. சின்ன மூடி தான், ரொம்ப பெரிய முடியெலாம் இல்லை. மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா அரை கப் எடுத்திருக்கேன். இது நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். நல்லா கலந்து விடலாம். இதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழம் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க பழம் ரஸ்தாளி எடுத்திருக்கேங்க. நீங்கள் நாட்டு வாழைப்பழம் தவிர எந்த பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் உள்ள 3 பழம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 2 போதும். நாட்டு வாழைப்பழம் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொலக்கொலன்னு வரும். அதனால தான் சொல்கிறேன், நாட்டு வாழைப்பழம் தவிர மற்ற எந்த பழம்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்து விடலாம். நம்ம இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்தோம் இல்லையா, உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னா வெல்லம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இப்போ நட்ஸ் சேர்க்க போகிறேங்க. கொஞ்சமாக முந்திரியை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நட்ஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அது சாப்பிடவும் நல்லாயிருக்கும், அதனால அதை சேர்த்துருக்கேன். இந்த வாழைப்பழம் நல்லா மசையணும். இந்த டைமில் நம்ம முதவே செஞ்சு வச்சுருந்தோம் இல்லை, கொண்டக்கடலையும் அரிசியும் வறுத்து வச்சுருந்தோம், அதை நம்ம அரைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். லைட்டாக கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேங்க. ரொம்ப குறைன்னு வேணால், லைட்டாக இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ வாழைப்பழத்தை போய் பார்க்கலாம் வாங்க. வாழைப்பழம் நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இது காலைல டிஃபனாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் தான் நம்ம ஷேப் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கரண்டி நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, குழிக்கரண்டி, அதுதான் நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். ஏன்னா நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வரணும் இல்லையா, அதுக்காக தான்.
இந்த ஷேப் தான் பண்ணணும்னு இல்லைங்க, உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இதுனா ஈஸியாக இருக்கும், எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்தாச்சு. நெய் தடவினா ஈஸியாகவும் வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ வந்து சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.